Hallelujah. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே என்னை காண்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே என்னை காண்பவரே காப்பவரே நன்றி 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 சென்று சொல்வோம். உம்மை உயர்த்தி உயர்த்தே என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. Thank you, Lord. Father God, we thank and praise you for this wonderful morning. அன்பின் பரலோக பிதாவே, அந்த அருமையான காலை பொழுதுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். 6 months you are so good to us. இந்த 6 மாதங்களும் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். Even on the second half of this year, Lord, on the first Lord's day of this 7th month, இந்த மாதத்தின் அரை இறுதியின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலும் கூட, Lord, we come to your presence and submit our body, soul and spirit to the holy altar. உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பரிசுத்த பலிபீடத்திலே நாங்கள் படைக்கிறோம். We commit the whole of the service in the hands of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய கரத்திலே ஆராதனையை முற்றிலும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Open our eyes and hearts of understanding to receive the message that you have kept for us and to worship you, Lord, with our full deliverance in our soul, spirit and body. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே முழு விடுதலையோடு உம்மை ஆராதித்து நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும்படி வேண்டுகிறோம். Thank you, Lord. We bow down to give you all the honor, glory and praises. நன்றி ஆண்டவரே, ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை சிரம் தாழ்த்தி படைக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மால் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். இந்த பாடலை நாம் கைத்தட்டி நாம் பாடுவோமா? கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினான். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினான். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே, பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என் இகழ்ந்து மீட்டார். பாவி என்றனை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்
இகழ்ந்து மீட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே, கற்று சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே மலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் எம் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் எம் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு துணையாக இருக்கிறார். The Lord Jesus Christ himself is a companion. அவர் துணையாக மாத்திரமல்ல, அவர் நம் நிழலாகவும் மாறிவிட்டார். He is not only our companion but he's also become our shadow. பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பலவீனங்கள், தனிமை எல்லாரும் கைவிட்டாலும் எல்லாமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். The Lord is with me regardless of the pressures, difficulties, the weaknesses, the sicknesses. And even when people forsake me, the Lord himself is with me as my companion, and he's a shadow that covers me. Throughout the past 6 months, almost half of the year is gone. இந்த வருஷத்திலே அரை பகுதி முடிந்து விட்டது. We have entered into the second half of new year. இந்த வருஷத்தின் இரண்டாவது அரை இறுதிக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். On the first day of this month, on the first Lord's day of this month, இந்த மாதத்தின் கர்த்தருடைய முதலாவது நாளிலே we should think of one very important thing while we thank the Lord. நாம் தேவனை துதிக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Imagine what other things happened around us. நம்மை சுற்றிலும் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கிறது யோசித்து பார்ப்போமே. So many viral infections, so many deaths, so many unexpected things, but yet throughout all these 6 months the Lord has been so faithful to keep us and to carry us all these situations. கொடுமையான கிருமி தாக்கி கொண்டிருக்கிறது, பல பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, பல இழப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனோ தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே கடந்த 6 மாதங்கள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை தாங்கி பாதுகாத்து வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. இன்றைய நாடு இந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah. First we will just give an offering of thanksgiving to the Lord before we could worship him. தேவனை நாம் ஆராதிப்பதற்கு முன்பதாக நாம் முதலாவது ஸ்தோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்துவோம். Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். Hallelujah. 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 கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இது இரண்டாவது பாதியாண்டு, புதிய ஆண்டை, புதிய மாதத்தை, புதிய கத்த நாளை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை நாடத்தில் நல்லோடு கூட பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி, உம்முடைய அரவணைப்புக்காக நன்றி, ஆண்டவருடைய சுகத்திற்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கடந்த பாதி வருடங்கள், பாதி 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. We are what we are but by his grace. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. Let's lift our hands towards heaven and look at him and say, thank you for the grace. Because of your grace, Lord, we are standing. பரலோகத்தின் நேராக கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். எத்தனை பேர் உண்மை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. Thank you Lord. கிருபையை நீரை நிற்கின்றோம், கிருபையால் நீரை நிற்கின்றோம், கிருபையால் நீரை நிற்கின்றோம், கிருபையால் நீரை நிற்கின்றோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்வோம், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். There's nothing impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. Amen. My God shall accomplish everything for me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Amen. Amen. Hallelujah. 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 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். Amen. God will fulfill which he has designed and planned in advance for me. I need to understand that the whole of my life is well planned in his eyes. Amen. இந்த உலகத்தின் என்ற கடைசி வாழ்நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து விட்டார். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் செய்து வைத்து விட்டார். ஏன் இப்ப சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டும்? ஒரு அல்லை சொல்லுமா?
Hallelujah. Amen. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? கண்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா. விசுவாசத்தோடு பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்ரு, அன்பே உமக்கு ஸ்தோத்ரு, அப்பா உமக்கு ஸ்தோத்ரு, அன்பே உமக்கு ஸ்தோத்ரு. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சத்தமாய் சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். என் தேவனால் எல்லாம் கூடும். Hallelujah. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. Even now this morning, shall we all stand up wherever we are and let's worship Him for the rest of the few minutes. ஆமென். இந்த காலை நேரத்திலும் நாம் எங்கே இருந்தாலும் நாம் எழுந்து நின்று அடுத்த ஒரு சில நிமிடங்கள் நாம் நின்று தேவனை ஆராதனை செய்வோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Oh, the very reason of God creating you and me is to worship Him. தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கினது நோக்கமே அவரை துதிக்கிறதுக்காக. Hallelujah. Shall look up and say, Lord, I lift up your name on high this morning. இந்த காலை நேரத்தில் அவரை பார்த்து இந்த நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? Thank you, Lord. Oh, we bless your holy name. We worship and magnify your wonderful name, Lord. Hallelujah. Thank you, Lord. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you are in my heart. I'm so glad you saved. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. With a gratefulness in our heart, lift up a voice and just sing unto the Lord. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you are in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the cross to the grave, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay.
Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. சொல்லுவோம், மிக்க வந்தேன் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடுவே, பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தேடுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடுவே, பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தேடுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. உந்தன் நாமம் உயர்த்துவே. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Give the Lord a big hand. கரங்களை தட்டி பரிசுத்த நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. May your holy name alone be All glorified. glory be to your holy name. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. We are serving a great and a mighty God. நாம் பெரிய மகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். We do not belong to this kingdom of this world. அவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. We do not belong to this kingdom of this world. நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. We belong to the King of Kings and the Lord of Lords, and our kingdom is there above. நாம் ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தருக்கே உரியவர்கள். நம்முடைய ராஜ்யம் மேலே பரலோகமே. Hallelujah. Hallelujah. The great pride we can say, I am serving a great and a mighty God. மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் சொல்ல முடியும், நான் பெரிய மகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று. Amen. சொல்லுமா, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். I am serving a great and a mighty God. I am serving a great and a mighty God. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. What a mighty God we serve. Oh, what a mighty God we serve. Oh, heaven and earth adore him. Angels bow before him. What a mighty God we serve. Put your hands together and sing unto the Lord with us. What a mighty God we serve. What a mighty God we serve. Oh, heaven and earth adore him. Angels bow before him. What a mighty God we serve. Say that once again. What a mighty God I serve. Come on, say I serve. What a mighty God I serve. Heaven and earth adore him. Angels bow before him. What a mighty God I serve. வல்லதேவனை துதித்திடுவோம். வல்லதேவனை துதித்திடுவோம். பூமியும் ஆகாயமும் தூதர்கள் வணங்கிடும். வல்லதேவனை துதித்திடுவோம். What a mighty God I serve. What a mighty God I serve. Thank you, Lord. Heaven and earth adore him. Angels bow before him. What a mighty God I serve. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the King. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the King. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. கைவை சொல்லுவோம். நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தல் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தல் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ சொல்லுங்க. நிகழ்கின்ற காலமோ
வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை, விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. விசுவாசத்தோடு சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தில் விடுதலை, இயேசு சிந்திய இரத்தத்தில் பாதுகாப்பு, இயேசு சிந்திய இரத்தத்தில் சுகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. He never forgot us, not even a single second. ஒரு நொடி கூட நம்முடைய தேவன் நம்மை மறந்து போனதில்லை. He was with us. அவர் நம்முடன் இருந்திருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. எபினேசர், எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எல்லோய், எல்லோய், என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய், எல்லோய், என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆராதிக்க வேளையிலே தானே ஒரு சிலர் பலவீனத்தோடு இருக்கிறதை உணர்கிறேன். Even as we worship, I feel in my spirit that some of you are weak. ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். The Lord says, my strength shall be made perfect in your weakness. எங்கிருந்தாலும் எப்போ பார்த்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த வேளையிலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் சுகமாக்கும் வல்லமை இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கும். Wherever you are, if you believe now, the healing power of the Lord will descend upon you right now. Lord said, I will send my word and heal you. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வார்த்தையை நான் அனுப்பி நான் சுகமாக்குவேன். Hallelujah. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா.
சொல்லுங்க. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுவாசத்தோடு சொல்லுங்க. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you, Lord. As you are standing in the holy presence of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் let's realize that we are least worthy to come and stand before Him. அவருக்கு முன்பாக நாம் வந்து நிற்பதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்பதை நாம் உணருவோம். Thank you, Lord. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Of God accomplishes everything. தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றது. You need healing. உங்களுக்கு சுகம் வேண்டுமா? You need deliverance. உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? What you need now? உங்களுக்கு என்ன வேண்டும்? Make sure you are standing right in the presence of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் நிற்கிறீர்களா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். When God keeps everything, the whole world is in control. தேவன் முழு உலகத்தையும் ஆளுகைக்குள்ளே வைத்து இருக்கும் பொழுது make sure you can be rest assured of the fact that He is also ruling your life. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். Then why worry? ஏன் பின் கவலை? Can we say He rules my life? என் தேவன் என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் என்று நாம் சொல்லுவோமா? Let's worship Him with that conviction. அந்த மன உறுதியோடு நாம் அவரை ஆராதிப்போம். Thank you, Lord. Hallelujah. Hallelujah. For the Lord God. Jesus. Oh. Thank you, Lord.
Jesus. Thank you, Jesus. Holy, holy are you, Lord God Almighty. You're worthy, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy are you, Lord God Almighty. Oh, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. Come on, sing it to the Lord. Holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen, amen. Oh, we worship you, Lord. We praise you, we praise you, we praise you. We worship you, Lord. Hallelujah. We are standing in the holy presence of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாம் நிற்கிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Father, we come to you in Jesus' name. பிதாவே இயேசுவின் நாமத்திலே உம்மிடம் நாங்கள் வருகிறோம். Thank you for your wonderful presence, Lord, which is brooding over here. எங்கள் நடுவிலே இருக்கின்ற உம்முடைய அருமையான பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your presence, Lord, which is descending upon us and descending upon our family in our homes. எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பங்கள் மீதும் வீட்டிலே உம்முடைய சமூகம் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the great privilege that you have given us to boldly look unto you and call Abba Father. ஆண்டவரே, உம்மை பார்த்து நாங்கள் தைரியமாய் அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கத்தக்க எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Even now, Lord, we humbly ask you to break the word and feed us. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை நீர் பெற்று எங்களை போஷிக்கும்படி நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். And Lord, you know I am nothing, an empty vessel, Lord. நான் வெறுமையான பாத்திரம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. Speak to us. எங்களோடு நீர் பேசும். I rebuke all the hindrances in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளையும் நான் கடிந்து நிர்மலமாக்குகிறேன். We give you all the honor, glory and praises. ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. Amen. ஆமென். God bless you. Please be seated. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து அமருங்கள். Before we to go to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக we will hear a special song. ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். Sit down and enjoy. இந்த நேரத்திலே நீங்கள் அமர்ந்து இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். நீரே எல்லாம்
Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். What a great joy to be in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை இன்பமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Where 2 or 3 are gathered in my name, the Lord said, I am in midst of you. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி தொழுகிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று. Even this morning, we should be grateful to the Lord for all the great things that He has done in our life throughout all these past 6 months. கடந்த 6 மாதங்கள் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்திருக்கிற மகத்தான காரியங்களை நினைத்து இந்த காலை நேரத்திலே அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Somebody shout a big hallelujah. Hallelujah. Amen. Amen. Before proceeding to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக let's close our eyes and pray. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். I'm really happy to have one nice pastor here. May I request Pastor Babu Selvan to come and lead us in prayer for the message today. இந்த நாளின் செய்திக்காக நடுவிலே இருக்கின்ற போதகர் பாபு செல்வன் ஆகிய ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு நாம் இருப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆமென். நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் சேவிக்கும்படியாக நீர் கொடுக்கிற இவ்வளவு பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, மகிமையின் தேவன், மகத்துவமான தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்படி எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவ்வளோ பெரிய தேவனாக இருந்தும் ஆண்டவரே மனுஷர் எங்களோடு கூட நீர் பேசுகிறவருக்காக உமக்கு கோடான நன்றி. உம்முடைய குரலை கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பேசுகிற உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வல்லமையோடும் உம்முடைய வார்த்தை வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட ஈடுபடுவாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினர் தருகிற வார்த்தை அப்படியே பிள்ளை போதித்து கர்த்தாவே அது ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆறுதல் அடைய வேண்டும், ஆமேன் எச்சரிக்கப்பட வேண்டும், ஆமேன் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலை பெற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் எல்லாரையும் விடுதலை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீர்.
வருவீராக. எல்லா மகிமை, எல்லா கணம், துதி நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். I once again greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். For the past 3 weeks, the Lord was telling me something very important. கடந்த 3 வாரங்களாக தேவன் என்னிடம் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். One day I just went to shopping and came back. ஒரு நாள் நான் கடைக்கு சென்று வந்தேன். Some small sweet voice was ringing in my ears to say, get up, pick up and pack up. என்னுடைய காதுகளிலே ஒரு இனிய குரல் தொனிக்கின்றது, எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று. And I just left it casually. நான் அந்த நேரத்திலே அந்த குரலை கேட்டு விட்டுவிட்டேன். And suddenly after 2 days, திடீரென்று 2 தினங்களுக்கு பிறகு, pick yourself and pack up things. எடுத்துக்கொண்டு நட என்ற ஒரு குரல். And later in the course of my meditation of the word of God throughout last 2 weeks, பிறகு கடந்த 2 வாரங்களும் என்னுடைய வேத வசன தியான நேரத்திலே, and the Spirit of the Lord was telling me about how fast soon He is going to come and how lethargic the body of Christ is without getting ready to meet Him. கர்த்தரிடம் சொல்லி வருகிற காரியம் என்னவென்றால், அவர் எவ்வளவு சீக்கிரமாய் வர போகிறார் என்பதையும், அதே நேரத்தில் சபையானது இதை அறியாமல் எவ்வளவு அசதியா இருக்கிறது என்பதையும் குறித்து சொல்லி வந்தார். For our meditation shall be turned to the word of God, to Luke's Gospel chapter 5 verse 24. We read for you. நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். I read verse 22 to 24. 22 24ஆம் வசனம் முடிய வாசிக்கிறேன். I read this in the Living Bible version. லிவிங் பைபிள் வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பிலே இதை வாசிக்கின்றேன். Jesus knew what they were thinking and he replied, why is it blasphemy? Is it any harder to forgive his sins than to heal him? Now I will prove my authority to forgive sin by demonstrating my power to heal disease. Then he said to the paralyzed man, get up, roll up your sleeping mat and go on home. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். We all know this passage very well. இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிவோம். I was attracted to by 1-2 words from this verse. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே 2-3 வார்த்தைகளினாலே நான் தொடப்பட்டேன். We see here Jesus looking at the paralyzed man, but is giving message to 4 kinds of people. இங்கே திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆனால் அவர் 4 வகையான ஜனத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். Number 1, he speaks to the Pharisees and the law teachers. முதலாவது அந்த பரிசேயருக்கும் கூடி வந்திருக்கின்ற வேத பாரகரிடமும் அவர் பேசுகிறார். Secondly, he speaks to all other people who is present there. இரண்டாவது அங்கே கூடி வந்த அனைத்து ஜனங்களுக்கும் பேசுகிறார். Thirdly, he speaks to the paralyzed man. மூன்றாவது திமிர்வாதக்காரனை பார்த்து பேசுகிறார். Finally, spiritually, he speaks to the whole of body of Christ to us. கடைசியாக ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவருடைய சரீரமாய் இருக்கிற சபையார் அனைவரும் நம்ம அனைவரோடு கூட அவர் பேசுகிறார். The power of healing and authority of Jesus Christ was a question mark to the people who were there present. இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கிற வல்லமையானது இந்த சம்பவத்தின் போது அந்த இடத்திலே இருந்த ஒரு சிலருக்கு ஒரு கேள்வியா இருந்தது. They were law teachers. அவர்கள் வேத பாரகராய் இருந்தார்கள். The Pharisees, பரிசேயர்கள், the so called great bishops. அவர்கள் அந்த காலத்திலே இந்த நாட்களின் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் பேராயர்களாய் இருந்தார்கள். But even though they were not able to understand or comprehend the magnanimous power and authority of the Lord Jesus Christ, அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலும் இருந்தும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் புரிந்து கொள்ளாமல் அவரிடம் இருக்கின்ற சுகமளிக்கிற வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We all know the coming of the Lord is very soon. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம். But everybody have a general idea saying, oh, this is being told right from my grandfather's age and still yet Jesus has not come.
ஆனால் நம் அனைவருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான எண்ணம் என்னென்றால், என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து கர்த்தர் வராருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்ற எண்ணம் நம்முடைய மனதில் இருக்கிறது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை My dear உண்டாவதாக. brethren, this is not so. என்னுடைய அருமை சகோதரரே, இது இப்படி அல்ல. Almost 99% of the biblical prophecy which is concerning the second coming of Christ has almost fulfilled. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்ததான வேதத்தில் காணப்படுகிற 99% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. You know, we have to get ready to pack up our things to go and meet the Lord. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சரி செய்து நாம் செல்ல ஆயத்தப்பட வேண்டும். Now I took this particular passage for an important reason. ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் இந்த நாளிலே இந்த பகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். This paralyzed man speaks of people who are before Christ but yet paralyzed spiritually. இந்த திமிர்வாதக்காரன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் தான். ஆனால் அவருக்கு முன்பாகவே அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே திமிர்வாதக்காரனை போல இருக்கிறவர்களை குறிக்கிற ஒரு சம்பவம். Number 2, we see from this paralyzed man that he was always laying down. இரண்டாவது நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுதுமே படுத்த நிலைமையிலே இருந்தவனாய் இருந்தான். The so called children of God, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், so called believers, விசுவாசிகள் என்று the so அழைக்கப்படுகிறவர்கள், called people who are hearing the messages of the Lord, தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், sitting and lying down and dying duck without doing nothing. அவர்கள் எதுவுமே செய்யாமல் அமர்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ இருக்கிறார்களே. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை May the உண்டாவதாக. Spirit of the Lord open our eyes and hearts of understanding to this important message that the Holy Spirit wants to drive home this morning. இந்த நாளின் காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதிலே பதிய வைக்கின்ற இந்த முக்கியமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள அவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. Lord just looked at this paralyzed man and said, "Get up, roll up your sleeping mat and go home." இந்த திமிர்வாதக்காரனை அவர் பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். And you know, in a different way, if you can understand like this, மற்ற ஒரு முறையிலே நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். the Spirit of the Lord is telling the body of Christ like this, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறாக கூறுகிறார், "Get up, pack up your things and get ready to go home." எழுந்து உன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் நீ எடுத்து நீ வீட்டுக்கு செல்ல ஆயத்தப்படு. I repeat again. மீண்டுமாய் கூறுகிறேன், The Lord is looking at the body of Christ and saying, "Get up, pack your things and get ready to go to your eternal home." எழுந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சரி செய்து உன்னுடைய நித்திய வீட்டுக்கு செல்ல நீ ஆயத்தப்படு என்று சொல்கிறார். As I told you, I heard this word, pick up and pack up. நான் இந்த இரண்டு வார்த்தைகளை நான் கேட்டேன் என்று சொன்னேன், எடுத்துக்கொண்டு நட என்று. I titled to this message as pick and pack. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு எடுத்துக்கொண்டு எழுந்திரு. We need to pick up certain things and we need to pack up to get ready to go. ஒரு சில காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். First of all, we need to understand that without getting up, we can't do anything. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் எழுந்திருக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று. What does it mean? அர்த்தம் என்ன? Many of us are still lying down. நம்மள அநேகர் இன்னும் படுத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். Who are we? நாம் யார்? We are supposed to rise and shine for God's glory. நாம் தேவனுடைய மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். We are supposed to be getting ready ourselves to meet the Lord. கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். For example, if you are going for a journey, உதாரணமாக ஒரு பிரயாணத்தை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள் என்றால், maybe for an outside station, outstation, or maybe in another country, ஒருவேளை ஒரு வெளியூருக்கோ அல்லது வெளி தேசத்துக்கு போகிற ஒரு பிரயாணம், what you will do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? For example, 9 o'clock is the flight. உதாரணமாக காலை 9 மணிக்கு உங்களுடைய விமானம் புறப்படும். You will not get up from your bed at 9 o'clock. நீங்கள் 9 மணிக்கு உங்களுடைய படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டீர்கள். For a kind information, you have to get up before 5 hours. நீங்கள் அறிந்து கொள்ள நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் 5 மணி நேரங்களுக்கு முன்பாக நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். For an international flight, ஒரு சர்வதேச விமானத்தை பிடிக்க you have to be in the airport 3 hours before. அந்த விமானம் புறப்பட நேரத்திற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஏன்? I picture you before this secular job, what we will do when we are up for an international journey.
நாம் ஒரு சர்வதேச பிரயாணத்தை நாம் திட்டமிட்டு அந்த நாள் வரும் பொழுது நாம் உலக ரீதியாக என்ன செய்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் ஒரு விளக்கமாய் கூறுகிறேன். You can imagine for yourself. இதை நீங்கள் உங்களுக்காக சிந்தித்து பார்க்கலாம். Well in advance you will purchase a ticket. முன்கூட்டியே உங்களுடைய பயண சீட்டை வாங்கி விடுவீர்கள். And well in advance you will ask that country to give you permission to enter it. முன்கூட்டியே நீங்கள் செல்லுகிற தேசத்திடமிருந்து நீங்கள் அந்த தேசத்துக்கு செல்லும்படியான அனுமதியை நீங்கள் கேட்பீர்கள். Which is called as a visa. அதை விசா என்று அழைக்கிறோம். And on the day of the journey, அந்த பிரயாணத்தின் நாளிலே you will be very eagerly awaiting for the day. அந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பீர்கள். You will be having a countdown. நீங்கள் ஒவ்வொரு நாளா எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். 5 days more. இன்னும் 5 நாட்கள், 3 days more, 3 நாட்கள், 2 days more. 2 நாட்கள். Have I polished my shoes? என்னுடைய ஷூவை எல்லாம் நான் பாலிஷ் பண்ணவில்லையே. Have I taken the enough dresses I need? எனக்கு வேண்டிய அளவுக்கு துணிமணி எடுக்கலையே. Have I taken my cosmetic luggage? என்னுடைய அலங்கரிப்பு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டேனா? And everything is ready or not? எல்லாமே ஆயத்தமா இருக்கிறதா இல்லையா? And last minute, கடைசி நிமிஷத்துல my wife will call and say, have you taken the ticket? மனைவி கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய பயண சீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? So everything is ready. இப்பொழுது எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. Our journey comprises of lot of things. நம்முடைய பயணத்தை பார்க்கும் பொழுது அது பல காரியங்களை உட்படுத்தி இருக்கிறது. In our message, I just want you to understand 3 important things that we need to understand apprehend to this spiritual journey. இந்த நாளின் செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலே இருக்கின்ற 3 அம்சங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Number 1, முதலாவது, we should get ourselves ready. நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Number 2, இரண்டாவது, we should pack up our luggage. நம்முடைய பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். After all these things comes near, இந்த 2 காரியங்களையும் செய்து அந்த நேரம் வரும்போது what is the third thing we'll do? நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன? Have an far look to the place where we are going to. நாம் எங்கே போகிறோமோ அந்த இடத்தை குறித்ததான ஒரு எதிர்நோக்கு பார்வை நமக்கு வேண்டும். The Lord gave me 3 beautiful thoughts. 3 அழகான சிந்தனைகளை கர்த்தர் கொடுத்தார். Before I proceed, let me give you the points. நான் விளக்கமாய் பேசுவதற்கு முன்பதாக குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன். Number 1, முதலாவது, pick up your life. உன்னுடைய ஜீவனை நீங்கள் எழுந்திருங்கள். Number 2, இரண்டாவது, pack up your life. எடுத்துக்கொள்ளுங்கள். Number 3, மூன்றாவது, point up to your life. உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி இருங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. You will understand the course of the message. நான் செய்தியை விளக்கமாய் கொடுக்கும் பொழுது இந்த குறிப்புகளுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். In Isaiah chapter 60 verse 1, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, the message is for the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த நாளின் செய்தி. Isaiah prophesied and told something very important which is going to happen in these last days. இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஏசாயா அந்த நாட்களிலே தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். I repeat the first 3 points, the main 3 points. முதலாவது முக்கிய 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். Later that I will elaborate the points. பிறகு ஒவ்வொரு குறிப்பாய் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றேன். First thing is you need to pick up yourself, pick up your life. முதலாவது, நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். Number 2, இரண்டாவது, you should pack up your things pertaining to your life. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். And number 3, மூன்றாவது, point up to your life, point up to your life. நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In Isaiah chapter 60 verse 1, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, arise and shine, for the glory light is come and the glory of God is risen upon thee. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. To whom he is saying? யாரிடம் இதை கூறுகிறார்? Not to the people who are already standing walking, but the people who are lying down sleeping. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறவர்களிடம் பேசப்படுகிற வார்த்தை இது அல்ல. உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களிடம், படுத்து கொண்டிருக்கிறவர்களிடம் பேசப்படுகிற வார்த்தை இது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We are going through a lot of uncertain days. நாம் நிலையற்ற நாட்கள், பல நாட்களை நாம் கடந்து வருகிறோம். We do not know when the Lord will come. கர்த்தர் எப்பொழுது வரப்போகிறார் நமக்கு தெரியாது. All the incidents which is had yet to happen according to Matthew 24:7 is almost finished. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி நடக்க வேண்டிய अनेक காரியங்கள் நடந்து முடிந்து விட்டன. To be more precise with the information what I have received and collected, with all these 7 things which are supposed to happen before the Lord comes has happened in 2 months time together.
அந்த பகுதியிலே வேத பகுதியிலே 7 காரியங்கள் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றன. இந்த கடந்த 2 மாதங்களுக்குள்ளாக எனக்கு கிடைத்த தகவலின்படி அந்த 7 காரியங்களும் நடந்து முடிந்து விட்டதாக கேள்விப்படுகிறேன். Later your homes go and read the whole chapter of Matthew 24. பிறகு உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நேரம் எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். We need to rise. நாம் எழுந்திருக்க வேண்டும். We need to do 3 things. நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். I just want to concise my points with 3 things alone. என்னுடைய எல்லா விளக்கங்களையும் 3 குறிப்புகளாக நான் சுருக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். In the second incident, if you read Acts chapter 8 verse 26. இரண்டாவது நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் We என்றால், see here the man of God is praying. இங்கே தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். When Philip was in prayer, பிலிப்பு ஜெபத்திலே இருந்தபோது the Spirit of the Lord came to him and said, "Arise and go." தேவனுடைய தூதன் பிலிப்பிடம் வந்து நீ எழுந்து நட என்று சொல்கிறதை பார்க்கிறோம். And interestingly speaking, that he says, he arise and go toward the south unto the way that goeth down from Jerusalem unto Gaza, which is a desert. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். Number 3. மூன்றாவது, in Genesis chapter 13 verse 17, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, the Lord said, "Arise and walk நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ through the land in the length of it and in the breadth of it, for I will give it unto thee." நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். Suffice to all these 3 things together. இந்த 3 காரியங்களையும் நாம் சேர்த்து பார்க்கும்போது 3 important things we come to understand. 3 முக்கியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். Number 1, the Lord says to arise and shine. முதலாவது தேவன் சொல்லுகிறது நீ எழுந்து பிரகாசி என்று. Number 2, he says arise and go. இரண்டாவது எழுந்து செல் என்று சொல்கிறார். And third thing is arise and walk. மூன்றாவது எழுந்து நட என்று சொல்கிறார். What is the 3 things behind? இந்த 3 குறிப்புகளுக்கு பின் இருக்கிற காரியங்கள் என்ன? We need to rise and shine for the glory of God to be revealed in us and through us. நம்மிலேயும் நம் மூலமாகவும் தேவனுடைய மகிமையானது வெளிப்பட நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். This is the definite message to the body of Christ from the throne of grace. கிருபையின் சிங்காசனத்தில் இந்த நாளிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு வருகின்ற குறிப்பிட்ட செய்தி இது. We think that if we are saved, baptized, and that's all, we will get up and we will get caught up in God's glory when he comes. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், கர்த்தர் வரும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Never dream about that. இதை குறித்து நீங்கள் கனவும் காண வேண்டாம். If you want to get up into God's glory, you should know what glory is, and you should get used to God's glory here in this earth before you could enter eternity. தேவனுடைய மகிமைக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் விருப்பப்படுவீர்கள் என்றால் முதலாவது தேவனுடைய மகிமை என்ன என்பதையும் அந்த மகிமையின் அனுபவத்தை இந்த பூமியிலே பெற்ற பிறகுதான் நீங்கள் நித்தியமான மகிமையிலே நீங்கள் சென்று சேர முடியுமே. Many times I was preached about these 3 kinds of glory. அநேக முறை நான் இந்த 3 வகையான மகிமை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். We need to have this earthly glory before we could get into the eternal glory. அந்த நித்திய மகிமைக்குள்ளே நாம் நுழைவதற்கு முன்பதாக நமக்கு இந்த பூமியின் மகிமை தேவைப்படுகிறது. In Isaiah chapter 60 verse 1, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே he says, "The glory of God is risen upon thee, and the light is come." அங்கே என்ன நாம் பார்க்கிறோம்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. The Lord wants to reveal his glory upon his children on this face of this earth itself. இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலே தானே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மீது கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். Jesus is our perfect example. இயேசு கிறிஸ்து நமக்கு பூரண உதாரணமாய் இருக்கிறார். While he was on this face of this earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே he was transformed before his disciples. அவருடைய சீஷர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபப்பட்டார். They saw God's glory, Jesus' glory. அவர்கள் கர்த்தருக்குள் அவருடைய மகிமையை பார்த்தார்கள். I don't have time to explain all these things. இவைகள் எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்ல நேரமில்லை. Number 1, முதலாவது, why we need to rise? நாம் ஏன் எழுந்திருக்க வேண்டும்? For the Lord's glory to be revealed. கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்க. Number 2, இரண்டாவது, God said Philip to arise and go.
பிலிப்பை பார்த்து நீ எழுந்து செல் என்று போ என்று தேவதூதன் சொன்னான். She did not know where to go. எங்கே போவது அவனுக்கு தெரியவில்லை. She did not know whom to meet. யாரை சந்திப்பது அவனுக்கு தெரியவில்லை. She did not know how to go. எப்படி போவது அவனுக்கு தெரியவில்லை. Imagine. யோசித்து பாருங்க. If Philip would have been in our century, பிலிப்பு நம்முடைய நூற்றாண்டிலே வாழ்ந்திருப்பார் என்றால் what we would have asked? என்ன கேட்டிருப்பார்? If we were in that situation, அவருடைய நிலைமையில நாம் இருந்திருப்போம் என்றால் first thing we will ask the Lord, give me a cell phone number. முதலாவது நாம் ஆண்டவரிடம் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுங்கள் என்று கேட்டிருப்போம். Give me the address. அந்த முகவரியை கொடுங்கள் என்று கேட்டிருப்போம். Give me the route. அதற்கு போகதான அந்த வழியை சொல்லுங்கள். At least an email ID. இல்லை என்றால் ஒரு இமெயில் ஐடியாவது கொடுங்கள். No part of communication. இந்த எந்த வகையான தொடர்பு இந்த விளக்கங்கள் இல்லை. Only one address is given. ஒரே ஒரு முகவரி தான். A road unto desert. வனாந்தர மார்க்கமாய் போகிற அந்த சாலையில. Imagine. யோசித்து பாருங்க. Philip just obeyed. பிலிப்பு அப்படியே கீழ்ப்படிந்தார். Obeying the Lord just as he says is the need of the hour. கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிவது இந்த காலத்தின் அவசியமா இருக்கிறது. Many believers have different kinds of questions when the pastor says something. பாஸ்டர் பல காரியங்களை சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு பல கேள்விகள் வருகிறது. How can this happen? இது எப்படி நடக்கும்? How can this is possible? இது எப்படி சாத்தியமாகும்? Let me tell you. உங்களை பார்த்து சொல்லுகிறேன். God has given perfect examples in the scriptures. தேவன் நமக்கு வேத புத்தகத்திலே பூர்ண உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். God's will to be fulfilled in Philip's life needs obedience, perfect obedience and immediate obedience. பிலிப்புடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமானது நிறைவேற அவரிடம் பிலிப்பிடம் காணப்பட்டது ரெண்டு காரியங்கள். உடனடியாக கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதலும் பூர்ணமாக முழுமையாக கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதலும். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So arise and go for God's will to be fulfilled. ஆகையால் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்க நீங்கள் எழுந்து செல்லுங்கள். Number 3 we see arise and walk. மூன்றாவது எழுந்து நட என்று நாம் பார்க்கிறோம். God told this man of God to rise and walk through the land in the length of it and the breadth of it, and he said, for I will give it unto thee. அங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We need to arise and walk. நாம் எழுந்து நடக்க வேண்டும். Why? ஏன்? We have to go to the distant places, and God said the great commission, only when we go and walk through the land we have the burden of the people and we pray for the people, which will help us God's plan of saving the people around us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் கடைசியாக கொடுத்திருந்த அவருடைய பெரிய கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் தேசத்தின் நீளமும் அகலமும் நாம் சென்று நாம் ஜனங்களை சந்தித்து நாம் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது. Before we could go and walk through the great distance of this nation, let us get up and walk through the people, to the neighbors around us. நம்முடைய தேசத்தின் தூரமான இடங்களுக்கு நாம் செல்கிறதுக்கு முன்பதாக முதலாவது நம்முடைய வீட்டில் அருகிலே இருக்கின்ற நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் சென்று நம்முடைய தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவோமே. Do we have the habit of reaching the unreached, going and meeting them? சந்திக்கப்படாதவர்களை போய் சந்தித்து இதுவரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பழக்கம் நமக்கு உண்டா? தம்முடைய வாக்குத்தத்த வசனத்திலே அவர் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாப்பதிலே, நம்மை ஆசீர்வதிப்பதிலே, நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பதிலே அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கற்பனையிலே நாம் இதுவரைக்கும் உண்மையாக இருந்திருக்கிறோமா? The Lord, according to the promises He has given us in His word, that He will protect us, that He will be with us. He has been with us. He has been protected. He has protected us, and He has been faithful in us. But the question is, have we been faithful to the Lord? From these 3 points we understand 3 important things. இந்த மூன்று குறிப்புகள், இந்த மூன்று காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். We have to arise and shine for God's glory to be revealed. முதலாவது தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்க நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Number 2, we have to arise and go for God's will to be fulfilled. இரண்டாவது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்க நாம் எழுந்து செல்ல வேண்டும். God had a great plan and purpose in the life of this Ethiopian minister to be saved on that day in the center of the wilderness through this man Philip.
அந்த வனாந்தரத்தின் நடுப்பகுதியிலே தம்முடைய சுவிசேஷகனாகிய பிலிப்பு மூலமாக அந்த மந்திரியானவனை சந்தித்து அவனை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. If only Philip would have thought, it is hot sun in the day, Lord, let me go when the sun comes down in the cool of the evening, he would have missed God's plan. பிலிப்பு தேவனுடைய வார்த்தை கேட்ட பொழுது, ஆண்டவரே இது கடும் வெயில் நேரமாக இருக்கிறது, சற்று வெயிலெல்லாம் தனியட்டும், நான் மாலை பொழுதிலே நான் சென்று அந்த மந்திரியை நான் சந்திக்கிறேன் என்று பிலிப்பு நினைத்திருப்பார் என்றால் அந்த மந்திரியை சந்தித்திருக்க முடியுமா? Immediate obedience is the need of the hour for God's plan to be fulfilled in your life and through your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் தேவனுடைய சித்தம் நிறைவேற உடனடி கீழ்ப்படிதல் இந்த காலத்தின் அவசியமாய் இருக்கிறது. Arise and walk for God's people to be saved. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கத்தக்க நீங்கள் எழுந்து நடங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை The உண்டாவதாக. whole world around us is vanity. நம்மை சுற்றில இருக்கிற முழு உலகமும் மாயையா இருக்கிறது. People are cheating. ஜனங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். We need to be very, very careful. நாம் மிகவும் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க We do வேண்டும். not know what's happening. என்ன நடக்கிறது நமக்கு தெரியவில்லை. Even the chief minister says, we have done our best, only God should do something. முதலமைச்சரே சொல்லுகிறார், எங்களுக்கு முடிந்த அளவு செய்து விட்டங்க, இதுக்கு மேல கடவுள் தான் செய்யணும் என்று. Even the government did not know what to do. அரசாங்கத்துக்குமே இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலைமை. We need to pray for the chief ministers, for our prime minister, for all the leaders of our nation, for God to give them wisdom that they may take decisions and do things rightly. நம்முடைய தேசத்தின் முதல் மந்திரிக்காக, பிரதம மந்திரி ஐயாக்காக, ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக அவர்களுக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும், சரியான தீர்மானங்களை எடுக்க அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நாம் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். The Bible says that we need to pray for these people. வேதம் அதை தான் கூறுகிறது, நம்மை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. Rise and come to knees to pray for these people. நீங்கள் எழுந்து இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். சுருக்கமா சொல்லப்போனா வசனம் தெளிவாய் சொல்லுது, உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு, பசுத்தத்துக்கு நேராக தேவையானதை விட்டு விட்டு எழுந்துரு, தேவ சுத்தம் நிறைவேற. உன் தூக்கத்தை விட்டு எழுந்துரு, கர்த்தர் உன்னில் மகிமைப்பட. If you just see these three things, இந்த மூன்று காரியங்களை பார்ப்போம் என்றால் we can understand that we are clinging to unnecessary things in our package. நம்முடைய பையில இருக்கிற தேவையில்லாத காரியங்களையே நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். We need to shake us out of the dust which is trying to erupt our holiness. நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்க முயற்சிக்கிற தூசி எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ள வேண்டும். It is only lockdown. Let me sleep for one more hour. Sleep how long? இது ஊரடங்கு நாட்கள் தானே, இன்னும் ஒரு மணி நேரம் நான் கூடுதலா படுக்கிறேன். எவ்வளவு படுப்பீங்க? Many God's children are getting up very late these days. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் மிகவும் தாமதமாக எழுந்திருக்கிறார்கள். Get up from your sleep. உங்களுடைய தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Colossians chapter 3 verse 1, Apostle Paul says, if you have risen with Christ, seek things that are above. கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக இவ்வாறாக அவர் என்ன கூறுகிறார் என்று நான் பார்ப்போம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட 3ஆம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். That's why I said in the beginning, ஆகையால் துக்கத்திலே நான் சொன்னேன், what is your focus on which you are pointing to? நீங்கள் எதை நோக்கமாக, எதை நீங்கள் கவனமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Point up your life to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு நேராக வாழ்க்கையை திருப்புங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. It's high time you get up and roll up your bed, my dear child of God. தேவ பிள்ளையே, பிரியமானவர்களே, நீங்கள் எழுந்து உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க நேரமாகிவிட்டது. It was interesting too when we look into that passage, that verse, Jesus looked at him and said, he didn't say just get up and walk. He said, roll up your bed, take it up and go home. இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து பேசும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கிறது. வெறுமனே நீ எழுந்து நட என்று சொல்லாமல் நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்கிறார். But the thought which the Spirit of God gave me is totally different.
தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த குறிப்போ முற்றிலும் வித்தியாசமானது. I told the second point. நான் இரண்டாவது குறிப்பை சொன்னேன். Pack up your things of life. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் எடுத்துக்கொள். We all are going on a spiritual journey. நாம் அனைவரும் ஒரு ஆவிக்குரிய பயணத்தை செய்கிறோம். Along with the spiritual war. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தையும் செய்கிறோம். Along with our spiritual walk. ஒரு ஆவிக்குரிய நடையையும் நாம் செய்கிறோம். But let us not forget that we need to have a package of luggage which is our baggage in our journey. ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. நாம் பயணம் செய்கிற இந்த நாட்களிலே நாம் பொருட்களை எடுத்து நடப்பது அவசியமாயிருக்கிறது. That's why I come to give the second point, to pack up your life. ஆகையால் தான் நான் சொன்னேன், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு நடங்கள். Now I was attracted to one passage in Matthew's Gospel, chapter 25, verse 3 and 4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் பார்த்து நான் கவரப்பட்டேன். Here we all know about the virgins. இங்கே அந்த கன்னிகளை குறித்து நாம் அறிகிறோம். I read that Matthew's Gospel, chapter 25, verse 3 and 4. Vasinga. Let's hear it. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட கொண்டு போகவில்லை. Verse 3 and verse 4 says, but only 5 of them were wise enough to fill their lamps with oil, while the other 5 were foolish and forgotten. Two important things to be understood from this passage. இந்த வேத பகுதியில் இருந்து ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியில் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தமிழ்ல வாசிக்கிறோம், எண்ணெயையோ அவர்கள் கூட கொண்டு போகவில்லையாம். They did not take the oil with them. அவர்களோடு அவர்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவில்லை. Hallelujah. Hallelujah. We see about the wise and foolish virgins. இங்கே அந்த ஞானமான கன்னிகைகளை குறித்தும் ஞானமற்ற கன்னிகைகளை குறித்தும் நாம் பார்க்கிறோமே. Whom it is spoken, these virgins, they speak about the born again believers. இந்த கன்னிகைகள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு. The virgins who are heading to meet the bridegroom. மணவாளனை சந்திக்க எதிர்நோக்கி செல்லுகிற இந்த கன்னிகைகள். Again here we see here the body of Christ is getting ready for the journey to go for the marriage, to meet the bridegroom Jesus Christ. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படிக்கு அந்த நாளை எதிர்நோக்கி விசுவாசிகள் புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். But one person, one set of people, they were called, they were saved, they were anointed, they were with their dress, and also they were also ready, but one thing was lacking. ஒரு கூட்டத்தினர் அழைக்கப்பட்டார்கள், ஆயத்தமாய் அவர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களிலே ஒரு காரியம் குறைவுபட்டது. They had anointing, அவர்களிடம் அபிஷேகம் இருந்தது, but did not have something which to sustain their anointing. அவர்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளவோ ஒரு காரியம் அவர்களிடத்தில் இல்லை. Many people have lost their anointing. அநேகர் அவர்களிடம் இருக்கிற அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள். As I speak to you right now, இப்பொழுது நான் உங்களிடம் பேசுகிற வேளையிலே the Spirit of the Lord is warning you. தேவனுடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். Are you running your life with last year's anointing? கடந்த வருஷத்திலே பெற்ற அபிஷேகத்தோடு இந்த வருஷத்தை நீங்கள் கழிக்கிறீர்களா? Can you say that your anointing is fresh like oil springing up from you like river waters daily? நீங்கள் சொல்ல முடியுமா, என்னில் இருக்கிற அபிஷேகம் புதிதாக இருக்கிறது, ஒரு ஊற்றில் இருந்து நீர் பெருக்கெடுத்து வருகிறது போல எனக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகம் பெருக்கெடுத்து வருகிறது என்று சொல்ல முடியுமா? Many of us are not aware that we have a factory inside us, as a spring inside us, which need the waters to gush out daily, to spring out daily, to refresh and renew your anointing for our daily life. ஆமென். நம்மளே அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற காரியம் என்னவென்றால், நம் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றிலிருந்து நீரானது பெருக்கெடுத்து நாளுக்கு நாள் புதிதாக அபிஷேகமாக நமக்குள் அது பெருக்கெடுத்து வர வேண்டும் என்று நாம் புரியாமல் இருந்து விடுகிறோம். How does this factory work? இந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையானது எப்படி கிரியை செய்கிறது? How the oil is increased day by day? ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெயானது எப்படி அதிகரிக்கிறது? No, when prophet Joel prophesied in Joel 2:28, யோவேலுக்கு எழுதின யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே யோவேல் கூறும்போது, he said, in these last days I will pour out my spirit upon all flesh. இந்த கடைசி நாட்களிலே
எல்லா மாம்சத்தின் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். Your attention please. உங்களுடைய கவனத்தை நான் கேட்கிறேன். There's a small difference in translation between Tamil and English. ஆங்கிலத்துக்கும் தமிழில் இருக்கிற வசனங்களுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. In Tamil it says I will pour upon. தமிழிலே பார்க்கும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என்று பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவி ஊற்றுவேன். மேல இருந்து கீழே இல்லங்க, அது தப்பு. And English says I will pour out, not upon. Out means what? From something. ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது என்னுடைய ஆவியை உள்ளே இருந்து வெளியே ஊற்றுவேன் என்ற அர்த்தத்தை பார்க்கிறோம். Jesus confirmed that prophetical word which came out the mouth of Joel in the gospel, saying, those who believe me shall rivers of living water flow out of their belly. யோவேல் தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். எப்பொழுது உறுதிப்படுத்துகிறார்? என விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள் ஜீவ நீருள்ள நதியானது புறப்பட்டு வரும் என்று அவர் சொல்லுகிறதன் மூலமாய் நிறைவேற்றுகிறார். So what is the real fact behind it? ஆகையால் இதற்கு பின்பாக இருக்கிற உண்மையான சத்தியம் என்ன? He says about the last days. கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறார். He says about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். But it looks as if it's not matching. அது ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமை போல் இருக்கிறது. So the original version says, ஆகையால் மூல பாஷையானது கூறுகிற I காரியம், will pour out. உள்ளே இருந்து நான் ஊற்றுவேன். From where? எங்கே இருந்து? From you and from me. அந்த உள்ளே என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து எனக்குள்ளே இருந்து தேவன் ஊற்றுகிறாராம். Since the Holy Spirit already poured down on the face of the earth after the ascension of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறபடியினாலே Holy Spirit is in us, within you and me. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் இருக்கிறார். So the point here is, ஆகையால் இங்க இருக்கிற குறிப்பு என்ன? when we have the anointing in us, நமக்குள்ளே அபிஷேகம் இருக்கும்போது, when it starts springing up, அந்த அபிஷேகமானது ஊற்றாக பெருக்கெடுத்து வரும்போது, it comes as living water and blesses, heals, saves all through the people around us. ஆமென். நமக்குள்ள இருக்கின்ற தேவ ஆவியானவருடைய அபிஷேகமானது ஒரு ஜீவ தண்ணீராக வெளியே புறப்பட்டு வெளியே நாம் சந்திக்கிற அனைவருக்கும் சென்று அவர்களை ஆசீர்வதிக்கிறது. Do you know the sad thing in the Christendom? கிறிஸ்து உலகத்தில் இருக்கின்ற ஒரு பரிதாபமான காரியம் உங்களுக்கு தெரியுமா? Many people want to go to heaven, அநேகருக்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை, but they don't want to die. ஆனால் மரிக்க விருப்பமில்லை. Death is an important turning point in a channel to enter into eternity. நித்தியத்துக்குள்ளே நம்மை நுழைய வைக்கிற ஒரு சம்பவம் தான் நமக்கு நிகழ்கின்ற மரணம். Many people want to take up, but to be taken up when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் விருப்பம். But they do not have the anointing with us, which prepares them, which makes them to get up. எடுத்துக்கொள்ளப்படத்தக்க தங்களை ஆயத்தமாய் வைத்திருக்கிற அபிஷேகமோ அவர்களுக்குள் இல்லை. If you are having an inflowing anointing of the Holy Spirit, which flows out the rivers of living water to heal, to deliver, to touch people's life, it means you are one among the wise virgin. Otherwise, you can take it for granted. What is the result? உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகமானது ஜீவ தண்ணீராக ஒவ்வொரு நாளும் பெருக்கெடுத்து மற்றவர்களுக்கு சுகத்தையும் மற்றவர்களுக்கு விடுதலையும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே உங்களுடைய ஜீவியம் இருக்கும் என்றால் நீங்கள் உறுதியாக இருக்கலாம், நீங்கள் இந்த புத்தியுள்ள கன்னிகையிலே ஒரு விசுவாசியா இருக்கிறீர்கள் என்று. Many people are having money, riches, material, possessions, positions and a lot of things in their package, thinking that all these things will accompany them in the eternal journey. அநேக விசுவாசிகளுக்கு என்ன சிந்தனை? அவர்களுடைய பையிலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, நல்ல பதவி இருக்கிறது, நல்ல உத்தியோகம் இருக்கிறது, நல்ல ஸ்தானம் இருக்கிறது, சமுதாயத்திலே இதெல்லாம் இருக்கிறது, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற ஒரு நினைவு இருக்கும். அது அப்படி அல்ல. Remember, nothing you can take with you. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் நீங்கள் நித்தியத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. I draw your attention to one more incident when Jesus Christ looked upon Mary and Martha and said, மரியாள் மாத்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Luke's Gospel chapter 10 verse 42. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பார்க்கும்போது, Luke's Gospel chapter 10 verse 42. But one thing is needful, and Mary has chosen that good part which shall not be taken away from her. தேவையானது ஒன்றே,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அவர்கள் தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு போகவில்லை. எடுத்து போற லக்கேஜில் எண்ணெய் இல்லை. இரண்டாவதாக மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வாட் இஸ் தட் குட் திங் தட் மேரி ஹேட்? எடுத்துக்கொள்ளப்படாத நல்ல பங்கு மரியாளிடம் இருந்ததே, அது என்ன? Few minutes back before come to the pulpit, I was praying about this point. இந்த பிரசங்க மேஜைக்கு வருவதற்கு முன்பதாக நான் இந்த குறிப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Lord, what is that precious thing that we need to have when you come? ஆண்டவரே, நீர் வரும்பொழுது எங்களிடம் இருக்க வேண்டிய அந்த விலையேற பெற்ற காரியம் என்ன? What is that thing which cannot be taken away from us? எங்களிலிருந்து எடுக்கப்பட முடியாத அந்த நல்ல பங்கு என்ன? Then the Lord showed me, think how I will come. கர்த்தர் காண்பித்தார், நான் எப்படி வருவேன் என்பதை சிந்தித்து பார். As I was thinking, I was drawn to Luke, Revelation chapter 16 verse 15. அப்படி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 16ஆம் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு நான் சென்றேன். Jesus said, behold, I come as a thief. அங்கே இயேசு கிறிஸ்து இதோ திருடனை போல வருகிறேன் என்றார். I was just lingering on that verse for some time. கொஞ்ச நேரம் இந்த வசனத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். So practically, secularly speaking, நடைமுறை ரீதியாக நாம் பார்க்கும்போது, when the thief comes, ஒரு திருடன் வரும்போது, he comes when nobody knows. யாருமே அறியாத நேரத்துல வருவான். He comes as a thief. அவன் ஒரு திருடனா வரான். Number 3, he comes only for precious things. அவன் எந்த காரணத்துக்கு வரானா, விலையேற பெற்ற பொருட்களை எடுக்கிறதுக்கு தான் வரான். He comes to the house not to take any furniture or anything. He straight away goes to the safe. The word is called safe. And opens it, and he tries to take the jewels, money, and a lot of costly things. அவன் வீட்டுக்கு வந்து ஏதோ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சேரையும் நாக்காலையும் படுக்கையும் எடுத்து செல்றதுக்கு அவன் வரல. அவனுடைய சிந்தனை உடனடியாக எங்கே பணம், எங்க நகை, எங்க தங்கம், எங்க இதெல்லாம் இருக்கிறது என்று அவன் பார்த்து அந்த இடத்துக்கு போய் எடுத்து செல்கிறான். Then as I was thinking, the Lord showed me one thing. இப்படியாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்தார். From these 3 verses we understand the Lord is coming to take his own. இந்த 3 வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள காரியம் என்னவென்றால், தம்முடையவர்களை எடுத்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் வருகிறார். Listen to me carefully, otherwise you will miss the mark. நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லுகிறதை, இல்லை என்றால் நீங்கள் விட்டு விடுவீர்கள். If the Lord comes and goes, கர்த்தர் வந்து செல்வார் என்றால், after that who will be there? அதற்கு பிறகு யார் இருப்பார்கள்? The grace will not be there. கிருபை இருக்காது. Holy Spirit will not be there. பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். So all the children of God who has grace, who walked according to his grace, who has the Holy Spirit, together will be taken. தேவனுடைய கிருபையை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடந்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். This is my imagination. இது என்னுடைய கற்பனை. When Jesus comes, இயேசு வரும்போது he will see this Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பார். Hello, let's go. வா போகலாம். Yes, my work is over. பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், என்னுடைய கிரியை முடிந்து விட்டது. Sometime back I left. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பதாக நான் இப்படியாக நான் சென்றேன். When Father called him, I went. பிதாவாகிய தேவன் அழைத்தபோது நான் சென்றேன். That's what happened. அதுதான் நடந்தது. When Jesus finished his job, இயேசு தம்முடைய கிரியைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தபோது, Jesus said, I'm coming. நான் வருகிறேன் என்று சொன்னார். Wait, I'll give replacement. நில், உனக்கு பதிலாக மற்றொருவரை அனுப்புகிறேன். And that's why Jesus had in mind when he told people, no, when I go, I will send the Holy Spirit to you. போவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து, நான் போகிறேன், ஆனால் எனக்கு பின் உங்களை தேற்றும்படிக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். And he sent, replaced his place, and he went up. அவருடைய ஸ்தானத்திலே அவர் சென்ற பின் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். So when he comes back, மீண்டுமாக இயேசு வரும்போது, now Holy Spirit is there. பரிசுத்த ஆவியானவர் இங்கே You இருக்கிறார். have finished your duty. உங்களுடைய வேலையை முடித்து விட்டீர்கள். So let's go. வாங்க போகலாம். He says, yes, let's go. பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், ஆம் வருகிறோம், So போகலாம். where is Holy Spirit? இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே? Where is the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் எங்கே? He is in you and me. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வரும்போது
உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். As Jesus Christ is the only begotten Son of God, the Holy Spirit also is a precious part of God's Trinity, and that's why God sent His Son to take back His precious Holy Spirit. So when He comes and calls the Holy Spirit, the Holy Spirit is taken along with the children of God who is filled with the Holy Spirit, who has the anointing in their vessel. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். அவர் செல்லும் பொழுது அவருக்கு பதிலாக தேற்றும்படி தேற்றவாளனை அனுப்பினார். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை யார் யாரெல்லாம் பெற்று அவரின்படி நடந்து வருகிறார்களோ, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தானவரை வாருங்கள் என்று அவர் அழைக்கும் பொழுது அவருக்குள் யார் பரிசுத்தானவர் யார் யாருக்குள்ளாம் இருக்கிறாரோ அத்தனை பேரும் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹalleluya ஹalleluya. நல்ல கையுதலே சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், எந்த சமயத்திலும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டிருக்க பாத்திரம். இயேசு வரும்பொழுது பரிசுத்தாவின் தேடும் பொழுது எந்தெந்த பாத்திரம் எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தாவியன் கூட இருக்கிறாரோ, அந்த பாத்திரத்தை தான் அவர் வெளியேற பெற்றுள்ளாய் தம்மோடு கூட அழைத்து செல்கிறார். The Apostle Paul, when writing in his epistle, talks about vessels of honor and vessels that are useful. Who is a vessel that is useful? He who is filled by the Holy Spirit. He who is used by the Holy Spirit is a useful vessel. And it is only this kind of a vessel that would be taken up when the Lord comes back again. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the Lord open our eyes to this wonderful revelation. இந்த அருமையான வெளிப்பாட்டை நாம் அறிந்து கொள்ள தேவன் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. Let's have the oil in our package. நாம் எடுத்து செல்லுகிற பொருட்களிலே நமக்கு என்று கூடுதலான அபிஷேக எண்ணெய் பிரதானமான பொருளாய் இருக்கட்டும். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. As I was just meditating this passage, the Lord showed me two verses in the same chapter. நான் இந்த வேத பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதே அதிகாரத்திலே தான் தேவன் இரண்டு காரியங்களை காண்பித்தார். In Luke's Gospel chapter 10, if you read verse 4 and verse 42. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4 மற்றும் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், We see here two types of people. இங்கே ரெண்டு வகையான ஜனத்தை பார்க்கிறோம். வாசிங்க 4ஆம் வசனத்தை. பணப்பையையும் சாமான் பையையும் பாத ரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். The Lord is telling that don't take certain things. ஒரு சில பொருட்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கர்த்தர் இங்கே கூறுகிறார். என்ன எடுத்து போக கூடாது? பணம், அப்புறம் சாமான், பாதரட்சை. பாருங்க, உலக பிரகாரமான காரியங்கள், பணம், பொருள், என்னது பாதரட்சை எடுத்துட்டு போவதுன்றார். தட் ஒன் திங். ஆனா தண்ணி விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 42ஆம் வசனம் வாசிங்களே. 42 verse 42. தேவையானது ஒன்றே. இப்ப மரியாதை பார்த்து சொல்ற தேவையானது ஒன்று. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை விட்டு எடுபடாத, நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியத்தையும் உன்னிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாத காரியத்தையும் குறித்து ஒரே அதிகாரத்தில் ரெண்டு இடத்துல பேசுறார் ஆண்டவர். The Lord Jesus Christ so beautifully talks about things that are not required and finally talks about one thing that will not be taken away. That the true life of men needed but a few things such as faith, obedience, the fear of God, or even but one only, the devout and the intent love which Mary was then showing to Lord Jesus Christ. மனுஷர்களிடத்திலே, தேவனை விசுவாசிக்கிறவர்களிடத்திலே எடுக்கப்படாத காரியங்கள் என்ன? விசுவாசம், கீழ்ப்படிதல், தெய்வ பயம், குறிப்பாக மரியாளிடம் காணப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு, அந்த வாஞ்சை எடுபடாத காரியமாய் நாம் பார்க்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. There is a singular coincidence between the words here spoken to Martha and those addressed to the young ruler later when he came to Jesus. What should I do to inherit eternal life? மார்த்தாளிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே பேசின வார்த்தைகளுக்கும் பிறகு அவரை ஒரு நாள் சந்தித்து ஒரு வாலிபன் கேட்ட கேள்விகளுக்கு அவர் கொடுத்த பதிலிலும்
கூறப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். You know what did the young ruler came to him and asked? அந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்டது என்ன என்று உங்களுக்கு தெரியுமே? We read in Matthew's Gospel chapter 19 verse 16. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். Again Jesus is looking at him saying, one thing you lack. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், பிறகு நான் ஆயினும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார். இவன் சொல்றான், நல்ல போதுகிற நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்யணும்னு. அப்ப சொல்ல உனக்கு பிரமாணம் தெரியுமே, நான் யார் தெரியுமா? சின்ன வயசுல ஒழுங்கா சண்டே கிளாஸ் பண்ணவேன், சின்ன வயசுல ஒழுங்கா பைபிள் படிச்சவன், சின்ன வயசுல வளர்ந்து தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், தசமாவும் கொடுத்தேன், காணி கொடுத்தேன், எல்லாமே செஞ்சேன், நித்திய ஜீவனை போதுக்கு எனக்கு எல்லாம் ரெடி. ஆனா என்னப்பா இன்னும் வேற என்ன குறை இருக்கு? இன்னும் பெரிய பரிசுத்தவான் நீதி இனிமே நிறைய பேர் அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது ஆண்டவர் சொன்னார், அப்பா ஓகேப்பா, நீ ரட்சிக்கப்படுதான், ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றதுதான், எல்லாம் ரெடி தான், ஆயினும் உன்னிடத்தில் ஒரு குறைவு. You have a shortcoming in you. What is that one thing you're lacking in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபடுகிற அந்த ஒரு காரியம் என்ன? What is the unwanted thing that is in your packets? உங்களுடைய பையிலே இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பொருள் என்ன? The Spirit of the Lord is telling you right now. இப்பொழுதே தேவனுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், remove it, detach yourself from it and come out of it. அதை உன்னை விட்டு எடுத்து நீக்கி போட்டு அதை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். You might have all the things pertaining to eternity. நித்தியத்துக்குரிய எல்லா காரியங்களும் உன்னிடத்தில் இருக்கலாம். But that one thing, ஆனால் அந்த ஒரு காரியம், that one thing, அந்த ஒரு காரியம் will pull you down. உன்னுடைய வாழ்க்கையே அது நித்தியத்திலிருந்து கீழே இழுத்து விடும். Block your journey. நீங்கள் மேற்கொண்டு பயணம் செய்யாதபடிக்கு தடை செய்து விடும். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Mary had chosen that good part. மரியாள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Finally, one more point and I'll conclude. கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். I told you pick your life up. நான் சொன்னேன் எழுந்து கொள்ளுங்கள். Second, I told you pack your things of life. இரண்டாவது எடுத்து கொள்ளுங்கள். Finally, I said point up to the eternity in your life. மூன்றாவது நித்தியத்தை எதிர்நோக்கி இருங்கள் என்று சொன்னேன். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 Thessalonians chapter 4 verse 15. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 1 Thessalonians chapter 4 verse 15. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, The whole chapter speaks about the coming of the Lord and the position of the end time saints. கர்த்தருடைய வருகை குறித்தும் கடைசி காலத்தில் இருக்கின்ற விசுவாசிகளுடைய நிலைமை குறித்தும் தான் இந்த முழு அதிகாரமும் விளக்குகின்றது. Here we see God's expectation in our daily secular life. இங்கே நம்முடைய அன்றாட உலக வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆயத்தத்தை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். Did you read 1 Thessalonians chapter 4 verse 15? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும். உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் வருகை மட்டும், கர்த்தருடைய வருகை மட்டும். என்ன அர்த்தம்? In my secular life I should always point to my life to the coming of the Lord Jesus. நான் என்னுடைய உலக வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதையே எதிர்நோக்கி நான் காணப்பட வேண்டும். In the same letter, in the first chapter verse 10 we read, இதே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிப்போம். சகலவித 1 Thessalonians chapter 1 verse 10. அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. Go home and read the whole chapter. நீங்க வீடுகளிலே நேரம் எடுத்து இந்த அதிகாரத்தை வாசியுங்கள். What was their primary preaching? அவர்களுடைய பிரதான பிரசங்கம் என்ன? The Lord is coming soon. கர்த்தர் சீக்கிரம் வர போறார். The Lord is coming soon. கர்த்தர் வராரு. Have an expecting heart. ஒரு எதிர்பார்ப்பான இருதயத்தை உடையவர்களாய் இருங்கள். Hallelujah. Hallelujah. The which we are alive and remain unto the coming of the Lord
it says clearly unto the coming of the Lord. கர்த்தர் வருகை மட்டும் என்று வேதம் குறிப்பாய் All our சொல்கிறது. life, our hope, our expectation is not towards the worldly things, but it should be towards the coming of the Lord. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் வாஞ்சைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மீது அல்ல, என்னுடைய கர்த்தர் வரப்போகிறார் என்பதை குறித்தே இருக்க வேண்டும். Apostle Paul, when he concludes his earthly life, he says in 2 Timothy chapter 4 verse 8, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உலக வாழ்க்கையை முடிக்கின்ற தருவாயிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் chapter 4 verse 8, 8ஆம் வசனத்திலே அவர் கூறுகிறார், 2 Timothy 4:8, henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at that day, and not to me only, but unto all them also that love is appearing. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். In English it is beautiful. ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது. Those love is appearing. அவருடைய வருகையை நேசித்து விரும்புகிறவர்களுக்கு. Strictly and clearly let us ask us, do we really love the appearing of Jesus? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்ற அவருடைய வருகையை நாம் வாஞ்சித்து எதிர்பார்ப்பாய் இருக்கிறோமா? I close this message. இந்த செய்தியை நான் இப்பொழுது முடிக்கின்றேன். The Spirit of the Lord brought us 3 things. தேவனுடைய ஆவியானவர் 3 காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வருகைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளவும், தூங்கிக் கொண்டிருக்கிற, தூசிலே உழண்டு கொண்டிருக்கிற, தூக்கத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை எழுப்பும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் நம்மோடு கூட நம்முடைய பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த குணாதிசயங்களும் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆவலையும் நம்முடைய லக்கேஜில், நம்முடைய படுக்கையில் கூட பேக் பண்ணி வைத்திருக்கிறோமா என்று ஆண்டவர் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது முன்பாக அவர் வருகை எதிர்நோக்கி இருக்கிறோமா என்பதை உணர்த்தும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மளுக்கு பேசியிருக்கிறார். The Holy Spirit has spoken very clearly to us that we need to pick up our life, we need to pack up our things, and we need to point our lives toward eternity. May the Spirit of the Lord give us the grace to make a solid, concrete decision today. இன்றைக்கு திடகாத்திரமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. Hallelujah. Let's close our eyes. நாம் கண்களை மூடுவோமா? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. The coming of the Lord is soon on the clouds. மேகங்களிலே கர்த்தர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். And are we ready? நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? Thank you, Lord. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனேயில் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனேயில் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. பாடுவோமா? மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் இளமைய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். Thank you, Lord. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆமென். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. சொல்லுங்க.
அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. Father in heaven, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மிடம் நாங்கள் வருகிறோம். Thank you for speaking to us this morning. இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we humbly admit and acknowledge that we have not picked up our life and packed our luggages, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய தேவையான நித்தியத்துக்கு தேவையான காரியங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எழுந்து நடக்காம இருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Help us to rise and shine. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி Rise செய்வீராக. and go, rise and walk to fulfill thy great plan and purpose in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே உமது உன்னதமான திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றத்தக்க நாங்கள் எழுந்து புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you, Lord. Help us, Lord, to be aware, to keep our vessel filled with the anointing of the Holy Spirit. எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் தைலத்தினாலே எண்ணெயினாலே எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி காணப்படத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். Let us not have anything put into this world which will block our journey towards you. உம்மை நோக்கி வருகிற எங்களுடைய பிரயாணத்தை தடை பண்ணுகிற காரியங்கள் ஒன்றும் எங்களுடைய ஜீவியத்திலே இருக்காமல் இருக்கட்டும் ஐயா. Let no position and Lord, anything of this world try to capture us and hinder us from coming to eternity. நித்தியத்திற்கு நாங்கள் வராதபடிக்கு தடை பண்ணுகிற எந்த ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் ஆண்டவரே. Thank you for speaking to us. எங்களோடு நீர் பேசினபடியால் I நன்றி pray for செலுத்துகிறோம். all those who are watching right now. இப்பொழுதும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். Help them to rise and shine for you in the place wherever they are. அவர்கள் இருக்கிற இடத்திலே உமக்காக எழும்பி பிரகாசிக்க அவர்களுக்கு உதவி செய்யும் In ஆண்டவரே. the place they work, அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே உதவி in செய்யும். the country they live, அவர்கள் குடியிருக்கிற தேசங்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும். make them a powerful vessel of glory, of your glory in the place where they live. அவர்கள் குடியிருக்கின்ற வாழ்கிற தேசங்களிலே உமது கனத்திற்குரிய ஆண்டவரே பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாற்றுவீராக. Thank you for speaking this morning. இந்த கால நேரத்தில் எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Help us to be prepared for your glorious coming. உமது மகிமையான வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. We bow down to give you all the honor, glory and praises. ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை எங்கள் சிரம் தாழ்த்தி நாங்கள் படைக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. Amen. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the fellowship of the Holy Spirit be with all of us until the glorious coming of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வரை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவனுடைய கால வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவனுடைய கால வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் துணித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் துணித்திடவே, எம் இயேசு மகாராஜனை வந்திடுவா.
bless you and God be with you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பாராக. ஆமென்.